சிக்கல்னா நிதிஷ் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 3ஆம் தேதி உன்னோட பொருள் சென்னை விமான நிலையத்திலையோ துறைமுகத்திலையோ வந்து இறங்கிடுச்சு. காலைல 6 மணிக்கு வந்து இறங்குதுன்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே இந்த பொருள் எடுக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே எடுக்கலைன்னா இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சார்ஜ் டெமரேஜ்னு சொல்லுவாங்க. அது புரியுதா? அந்த டெமரேஜ்லாம் போடலன்னா அவன் அங்கேயே கனெக்ட் விட்டுருவான்ல. அப்போ விமானத்தில் வர மற்ற பொருள்லாம் எங்கே வைப்பீங்க? கப்பலில் வர மற்ற பொருளை கண்டெய்னர் எங்கே வைப்பீங்க? இதனால ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சார்ஜ். இவன் 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறான். நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், இது சரியில்லை அது சரியில்லைன்னு எழுதுனா அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்து நீ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு 3 நாள் ஆகிடும். 1 லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்க மாட்டேன் நீ சொன்னதுக்காக 3 லட்ச ரூபா அபராதம் கட்டுவேன். அதுக்கு 1 லட்சம் கொடுத்துடலாம் கொடுத்துரும். எக்ஸாக்ட்லி. இல்லை 1 லட்சம் கேட்குறான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எங்கே கொடுப்பேன்? இதனால தான் இந்த சிக்கலுக்கு காரணம். ஸோ இதை பிஜேபி அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், மேக் இன் இண்டியான்ட்டு படோடபமாக பேசுகிறீர்கள். ஆனால் உங்கள் அதிகாரிகள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதியமைச்சர் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கொட்டுறாங்க நாடு பூரா எக்ஸில். எனக்கு கொடுத்தாங்க, என் ப்ராடக்ட் கொடுத்தாங்க ஆச்சு, நானும் கடை சாத்திட்டு போயிட்டேங்க அப்படின்னு. அதனால இதற்கும் திராவிட மாடல் அரசு தான் காரணம். லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு புகார் அளிக்கணும், எங்கே தான் சார் அளிக்க முடியும்? எங்கேயுமே இடம் இல்லை. சிபிஐ ஆப்ரேட் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே வழக்கு பதிவு செய்யறதுக்கு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி எழுதி அனுமதி வாங்கணும் தெரியுமா? அனுமதி கொடுக்க மாட்டேன்னு வச்சிருப்பான். என்ன பண்ணுவேன்? அந்த சிபிஐக்கு அந்த பவர் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த ஆட்டம் போட மாட்டாங்க. கஸ்டம்ஸ் அதிகாரிங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பெரிய அதிகாரி பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் பயம் இருக்கும்.